வெல்கம் டு காயத்ரி சவுதி சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிறுகீரையை வச்சு ஒரு கடலப்பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுகீரை பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், சிறுகீரை நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் சோம்பு, இஞ்சி, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த கடலப்பருப்பு, வரமிளகாய், இஞ்சி, சோம்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வடை மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் வடைப்பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கைப்பிடி வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அரைக்காமல். அப்போ தான் நல்லா வடைக்கு மென்று சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணியே விடாமல் ஊற வச்சது மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கலக்கிக்கலாம். இப்போ இந்த சிறுகீரையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக கீரை போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக எந்த கீரை இருக்கோ அந்த கீரை போட்டு செய்யலாம். முருங்கைக்கீரை கூட போட்டு செய்யலாம், நல்லா வாசமாக இருக்கும் வடை. பாருங்கள், இப்போ இதையும் நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்கக்கூடாது. இதே போட்டு நல்லா கையிலே வச்சு, நல்லா உப்பும் போட்டிருக்கோம், நல்லா கையில் வச்சு பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதை நல்லா கலக்கியாச்சு. இப்போ கையில் தண்ணி நெளிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி பிடிச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். வடை போடுற அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், போட்டது இப்படி எதிர்ச்சி பாருங்கள். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை தண்ணி தொட்டு தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த கையில் வந்து தண்ணி நினச்சிருக்கேன். இந்த உருண்டையை வச்சு இப்படி போட்டு அமுக்கி போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் எண்ணெய் வந்து பொரிக்கிற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 5 வடை போட்டுக்கலாம். நம்ம வடையை போட்டதும் கரண்டியை விட்டு இது பண்ணாதீங்க. கொஞ்சம் வெந்ததும் மேலே வரும், கலர் மாறும், அப்போ தான் திருப்பி. இல்லைன்னா நம்ம வடை வந்து உடஞ்சிரும். பாருங்கள், வடை வெந்ததும் பாருங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ தான் கரண்டி போட்டு நம்ம திருப்பணும். ஒவ்வொரு வடையாக திருப்பிக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வடை செவந்து வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த பபிள்ஸ் அடங்கினதை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் உடங்கிடுச்சு. இப்போ வடையை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீரை போட்டிருக்கனால கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி தெரியுது, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது போட்டுக்கலாம்.
நம்ம போட்ட முக்கால் கப் கடலப்பருப்புக்கு வந்து நம்மளுக்கு 5 வடை வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நான் எல்லா வடையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து நான் போடுறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போல், அதனால் வந்து வடை கலர் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு. பாருங்கள், அடுத்த வந்து நான் கம்மியாக வச்சு இது பண்ணேன். வடை கலர் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், வடை வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸும் டீயும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கீரையில் செஞ்ச சிறுகீரை கடலப்பருப்பு வடை, டீயும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டீ காஃபியில் குடிக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்காக டீ போட்டாச்சு. ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துர்லாங்க வீட்டுக்காருக்கு. பாருங்கள், சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸு சிறுகீரை கடலப்பருப்பு வடையும் டீயும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு தான் டீ போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. கொடுத்துடலாம். நம்ம சுட்ட வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வடையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.